வணக்கம். நீட் பேப்பர் லீக். நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது. இது சம்பந்தமா சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவர்கள் தில்லியில நடத்தின போராட்டம் அது பெரிய தீவிரம் அடைஞ்சிருக்குது. 20ஆம் தேதி அவங்க சன்சத் அப்படின்னு சொல்லக்கூடிய பாராளுமன்ற வளாகத்தை நோக்கி பேரணியா போனது. கைகள்ல கற்கள் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துட்டு போனது. போலீஸ் ஆஃபீஸருக்கும் அவங்களுக்கும் நடுவுல தாக்குதல் நடந்தது. அதற்கப்புறம் ஒரு பெரும் பேசு பொருளானது, பெரும் செய்தியானது. சோனம் வாங்சுக் அவர் உண்ணாவிரதம் இருந்தது. தற்பொழுது அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோவா பேசியிருந்தோம். இந்த வீடியோல எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, 2 விஷயங்கள் பத்தி பேச போறோம். 1 மாணவர்கள். மாணவர்கள் பார்த்தீங்களாங்க, நம்முடைய கல்வி முறைய திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நமக்காக போராடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நெறைய பேரு வீடியோஸாவும், Instagramல ரீல்ஸாவும் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ, அதுல இவ்ளோ நாளா அரசியல் பேசாதவங்க கூட இத ஆதரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. மலையாளம் நடிகர், நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி ஆதரவு குடுக்குறாங்க பார்த்தீங்களா? தமிழ்நாட்டுல இப்படிலாம் இருக்கவே மாட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. தட் இஸ் இந்த மாணவர்களினுடைய போராட்டம் அப்படின்றத புனிதப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அத பத்தி பேச போறோம். அண்ட் 2வது இந்த போராட்டம் மோடி அரசாங்கம் இந்த போராட்டத்துல ஜெயிச்சுட்டாங்க அப்படின்ற விஷயங்கள பத்தி பேச போறோம். இந்த 2 விஷயங்கள் பத்தி தான் நம்ம பேச போறோம். முதலாவது மாணவர்களினுடைய போராட்டம். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நெறைய Instagramல அதுவும் பெண்கள்லாம் கூட பெண்கள்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, பெருசா அந்த மாதிரியான ஐடிஸ்ல அரசியல் பத்தின ஒரு பெரிய கவனம் பெறாமலும், அரசியல் பத்தின பதிவுகள் போடாமலும், ஜெனரலான விஷயங்கள் வீட்ல நடக்கக்கூடிய டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸ் இது சம்பந்தமா விஷயம் பேசுறவங்க கூட, சினிமா சம்பந்தமான விஷயங்கள் பேசுறவங்க கூட, இத ஒரு முக்கியமான விஷயமா எடுத்து பேசுறாங்க. எமோஷனலா பேசுறாங்க. ஸோ மாணவர்கள் நமக்காக ரோட்ல இருந்து போராடுறாங்கங்க. அவங்க மேல போலீஸ் ஆஃபீசர்ஸ்லாம் அடக்குமுறைய கையாளுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு வீடியோ ஒரு போலீஸ் ஆஃபீசர் ஒரு பெண்மணி, ஒரு மாணவியினுடைய பின் பக்கத்துல கம்ப வச்சு அடிக்கிற மாதிரியான ஒரு வீடியோ வந்திருந்தது. அத நெறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது போலீஸ் ஆஃபீசராவே இருந்தாலும், ஒரு பெண்ணை, ஒரு மாணவியை அந்த இடத்துல அடிச்சது அப்படின்றது மிகப்பெரிய தவறு. அவரு மேல வழக்கு தொடரணும். அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த மாதிரியான வீடியோஸ் போடுறவங்க நெறைய விஷுவல்ஸ் வந்துட்டு இருக்குது. மாணவர்கள்ன்ற பேர்ல அவங்க பண்ண அட்டகாசங்கள், அதெல்லாம் அவங்க பார்த்தாங்களா? அவங்க கண்ல பட்டதா? அப்படின்றது தெரியல. முதலாவது ஒரு வீடியோ ஒரு பத்திரிகையாளர்கிட்ட, பெண் பத்திரிகையாளர்கிட்ட அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள்ன்ற பெயர்ல இருக்கக்கூடியவங்க அநாகரிகமா நடந்துக்கிறாங்க. ஸோ அவங்க வீட்ல இருக்கக்கூடியவங்க கிட்ட இந்த மாரி நடந்துக்குவாங்களா? நம்ம ஊர்ல இந்த போராட்டத்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட கம்பேர் பண்ணி பேசுறாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ஆண்களும், பெண்களும் எல்லாரும் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்திருந்தாங்க. இந்த மாதிரியான அநாகரிகம் நடந்ததா? ஸோ இந்த அநாகரிகம் அங்க நடந்திருக்குது. ஸோ அத மாணவர்களினுடைய போராட்டம், கல்விக்கான போராட்டம், நீட்டுக்கான போராட்டம்னு புனிதப்படுத்துறத முதல்ல நிறுத்துங்க. அடுத்தது இன்னொரு விஷுவல் நான் அத காட்டுறேன் பாருங்க நீங்க. ஒரு மாணவர் தன்னுடைய பேண்ட் ஜிப்ப கழட்டி தன்னுடைய பிரைவேட் பார்ட்ட வெளில காட்டுறாரு. ஸோ இது போராட்ட லிஸ்ட்ல உண்டா? நீட்டுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஸோ அவங்க மத்த விஷயங்கள் ஆர்டிகிள் 370 மறுபடியும் கொண்டு வரணும். இந்தியாவுக்கு எதிரான குரல்கள் நேபாள் மாதிரி வரணும், இலங்கை மாதிரி வரணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பத்தி சிஏஏ பத்திலாம் பேசியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பேசல. நீட்டுக்கும் மாணவர்களினுடைய கல்வி எஜுகேஷன் சிஸ்டத்தை மாத்துறதுக்கும் இவருடைய பேண்ட் ஜிப்பை கழட்டி பிரைவேட் பார்ட்டை காட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? ஸோ இவர்கள் மாணவர்கள் தானா? இவர்கள் உண்மையாவே இந்த அக்கறையோட தான் போராட்டத்துக்கு வந்தாங்களா? அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அடுத்தது ஒரு வீடியோ ரோட்ல ஒரு படத்தை வரைஞ்சிட்டு ஸோ அதை மாணவர்கள் பிசிக்கல் ரிலேஷன் பண்ற மாதிரி தப்பான ஒரு நடவடிக்கையை செஞ்சு காட்டுறாங்க. ஸோ இவர்கள் மாணவர்களா? எதற்காக வந்தாங்க? இவர்களினுடைய மோட்டிவ் என்ன அப்படின்றது இருக்குது. அடுத்தது ஒரு வீடியோ பாருங்க. அதுல ஒரு ஷர்ட்ல போட்டிருக்கிறாங்க. என்ன வாசகம் இருக்குதுன்னு பாருங்க. ஸோ இந்த மாணவர்கள்ன்ற போர்வையில இருக்கிறவங்க எல்லாருமே மாணவர்களா இருக்கலாம். அவங்க படிக்கிறது இருக்கலாம். இவர்கள் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு மோட்டிவ் இருக்குது. அவங்களுக்கு சுதந்திரம் வேணும். சுதந்திரம் அப்படின்னா, நமக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். அவர்கள் எதிர்பார்க்கிற சுதந்திரம் கட்டுப்பாடற்ற சுதந்திரம். என்ன வேணாலும் செய்யலாம். விருப்பப்பட்டதை இது பண்ணலாம். அதற்கான உரிமை இங்க இருக்குது. ஆனா இவங்களுடைய விருப்பம் அப்படின்றது சட்டதிட்டங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதா இருக்குது. ஸோ என்ன வேணாலும் செய்யலாம். யாரும் எதுவுமே கேட்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு சுதந்திரத்தை எதிர்பார்த்து, அது இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்திட்ட இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்க்கிறாங்க. வங்கதேசத்துல இந்த மாதிரியான ஒரு போராட்டம் இருந்தது. போராட்டத்துக்கு அப்புறமா வந்த அரசாங்கம் ஜமாத்தி இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய ராஜ்யம் அமைக்கணும். உலகம் முழுவதும் இஸ்லாமிய ராஜ்யம் அமைக்கணும் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் இருக்குது. டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வாதிகார அரசாங்கம் தான் இருந்திருக்குது. ஸோ இவர்கள் இங்க இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கமும் இதற்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்தையும் சேர்த்தே தான் நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரியான அரசாங்கத்துக்கிட்ட நமக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. ஸோ இவங்க எதிர்பார்க்கக்கூடிய சுதந்திரம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற சுதந்திரம்
ஒரு சர்வாதிகார சுதந்திரமா தான் இருக்கும். அதைத்தான் இவங்க எதிர்பார்க்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான போர்வையில இருக்கிறவங்க மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா இங்க இருந்துகிட்டு நீங்க சொல்றத பார்த்தா உங்களுடைய எமோஷனல அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. அண்ட் அடுத்தது நம்ம ஊர்ல கூட போராட்டம் பண்ணவங்க ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினை போய் மறிக்க போறேன் அப்படின்னு சொல்லி போறாங்க. ஸோ அங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தடுக்கும் பொழுது எங்களுக்கு உரிமை இல்லையா அப்படின்ற மாதிரி எமோஷனலா அது அவர்களினுடைய உரிமையை நினைச்சிட்டு இருக்காங்க. போராடுறது உங்களுடைய உரிமை தான். எங்க போராடுறோம், எந்த இடத்துல போராடுறோம் அப்படின்றது இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி பாராளுமன்ற வளாகத்துக்குள்ள போறது இதெல்லாம் போராடுறதுக்கான இடம் கிடையாது. அது உங்களுடைய உரிமையும் கிடையாது. அதே மாதிரி போராடும் பொழுது நாங்க இங்க போராடுறோம்னு அனுமதி வாங்கிக்கிட்டு போராடுறது தான் உங்களுடைய உரிமை. அதை விட்டுட்டு ரயில்வே ட்ராக்ல போய் நான் போராடுவேன், அது என்னுடைய ரைட்ஸ். அதெல்லாம் ரைட்ஸ் கிடையாது. அது ரைட்ஸ்ல சேரவும் சேராது. அந்த மாதிரி நீங்க போனீங்கன்னா அதற்கான நடவடிக்கைகளை நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதெல்லாம் உரிமை கிடையாது. ஸோ எல்லாருமே வந்துட்டு எல்லாமே நம்மளுடைய ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அண்ட் இன்னொன்னு எந்த ஒரு போராட்டமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த போராட்டத்துல பாதிக்கப்பட்டவங்க தான் வந்து களத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டடா கட்சிகளும் மற்ற அமைப்புகளும் போய் சேருவாங்க. இங்க நீட்டை எதிர்த்து போராட்டம் பண்றோம்னு சொல்றாங்க. நீட் தேர்வர்கள் யாராவது அங்க உட்கார்ந்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா நீட்டுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம ஊர்லயும் நிறைய லா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு போராட்டம் பண்றேன்னு சொல்லிட்டு வீடியோலாம் எடுத்துட்டு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போடுறாங்க. அவங்க பேசுறதுக்கும் நடைமுறைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி எந்த செய்தியுமே பார்க்காத மாதிரி அவங்க மனசுல என்னென்ன இருக்குதோ இல்ல யாராவது பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்த மாதிரி இந்த சிஏஏ போராட்டம் வரும் பொழுது கேட்கும் பொழுது பக்கத்துல இருக்கக்கூடிய முஸ்லீம் பொண்ணெல்லாம் வேற நாட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க வந்துட்டு போராட்டம் பண்ணியிருந்தாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்துட்டு லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சம்பந்தமே இல்லாம அவங்களுக்கு புரியல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி செய்தியே பார்க்காத மாதிரி அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ நிறைய இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்க்குறவங்களும் பெரிய லெவலில் வந்துட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது அப்படின்றது கூட ஒரு விஷயம். ஸோ எமோஷனலாக நம்ம தூண்டி விட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஆஹா மாணவர்கள் கல்வி அப்படின்ற மாதிரி சொன்னா ஆமா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறவங்க பெரும்பாலும் அவங்க மாணவர்களும் கிடையாது. அவர்கள் மாணவர்களினுடைய கல்வி முறையை மாற்றணும் அப்படின்னு சொல்லியும் போராட்டத்தில் ஈடுபடல. இந்த மாதிரியான ஆபாசமான செய்கைகளை பண்றவங்க எல்லாம் எந்த மாணவர் லிஸ்ட்ல சேருவாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அண்ட் அடுத்தது மலையாள நடிகைகள் இவங்கெல்லாம் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, போராட்டத்துக்காக வாய்ஸ் கொடுக்குறாங்க. தமிழ் சினிமால யாருமே வாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான சத்தத்தை நம்ம கேட்க முடியுது. கேரளால எக்கச்சக்கமான போராட்டம் நடக்குது. ஏதாவது ஒரு போராட்டத்துக்கு ஏதாவது ஒரு நடிகர் ஏதாவது ஒரு நடிகை வாய்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத கேளுங்க. இந்த மாசத்துல போராட்டம் நடந்துட்டு இருக்குது. அரசு ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 10-15 நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மண் சோறு சாப்பிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மண்ணுல முட்டி போட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாராவது ஒரு நடிகர் ஒரு நடிகை வாய்ஸ் கொடுத்துருப்பாங்களான்னு கேளுங்க. அவங்க ஊர்ல நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ஸே கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்துட்டு சேஃபா இருக்கணும், சேஃபா இருந்து கருத்து சொல்லணும், அதே நேரத்துல பணத்தையும் வாங்கிட்டு போயிடணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல தான் மலையாள சினிமா இண்டஸ்ட்ரி இருக்குது. எப்பயுமே அவர்களினுடைய மைண்ட் செட் அப்படின்றது லெஃப்டிஸ்ட் மைண்ட் செட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அந்த மைண்ட் செட் அப்படின்றது ஆன்டி ஹிந்து மைண்ட் செட்டாகவும் ஆன்டி நேஷனல் மைண்ட் செட்டாகவும் இருக்கும். ஸோ அதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிறாங்க. நேத்திக்கு சினிமாக்கு வந்தவங்கல இருந்து சீனியர் ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாருடைய மைண்ட் செட்டும் அப்படிதான் இருக்குது. அதே மாதிரி அவர்களினுடைய ஸ்டேட்ல நடக்கக்கூடிய பிரச்சனை அது காங்கிரஸ் ஆண்டாலும் சரி கம்யூனிஸ்ட் ஆண்டாலும் சரி சத்தமே வெளில வராது. ஏன்னா தெரியும் அங்க வாய்ஸ் கொடுத்தா ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். சேஃபா இருக்கணும், பிரபலமாகணும், வாய்ஸ் கொடுக்கணும், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது 0% இருக்கணும். அவர்களினுடைய வருமானம் அப்படின்றது மட்டும்தான் நோக்கமா இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்காதீங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க முட்டாள் ஆகுறீங்க, உங்களை முட்டாள் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதனாலும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா புரிஞ்சிடும். அடுத்தது கம்யூனிசம் அப்படின்ற பெயர்ல தான் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே லெஃப்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றதுக்கும் அவங்க வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. அவங்க ஒரு பெரிய லக்ஸரியான வாழ்க்கை வாழ்வாங்க, கார்ப்பரேட் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா பேசுறது எல்லாமே கம்யூனிசமா இருக்கும். ஸோ நம்மை மூளை செலவை செய்யறதுக்கு பேசக்கூடிய விஷயங்களா தான் இருக்கு. நீங்க கம்யூனிசம் பேசக்கூடிய பல பேரினுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவங்க பேசுறதுக்கும் அவங்க வாழ்றதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஸோ இதுதான் வந்துட்டு மாணவர்களினுடைய போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு புனிதப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா அது அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றது சொல்லக்கூடிய விஷயங்கள். அண்ட் அடுத்தது இந்த போராட்டத்திலையும் மோடி பாஜக ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? எஸ், இந்த போராட்டத்தை எல்லா இடத்துலையும் நீங்க பார்த்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி முன்னெடுக்கிறாங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற பெயர் மட்டும்தான் இருக்குது. ஸோ காங்கிரஸ் ஒரு பிரதானமான எதிர்க்கட்சியா இருக்கிறாங்க, இந்திய அலையன்ஸ்ல இருக்கிறாங்க. ஸோ அவர்கள் இந்த ஒரு கிரெடிட் நமக்கு இல்லையே அப்படின்றதுனால தான் ராகுல் காந்தி இந்த போராட்டத்தை களத்துக்கே போகாம
அங்க போராட்டக்காரர்களை சந்திக்காம பிரதமரினுடைய வீட்டு முன்னாடி போராட்டம் பண்ணி அரெஸ்ட் ஆகி திருப்பி ரிலீஸ் ஆனாரு. இப்ப வரைக்கும் அவர் வந்துட்டு காந்தி சமாதிக்கு போறாரு, இண்டி கூட்டணியினுடைய எம்பிக்களோட பேசுறாரு. ஆனாலும் போராட்ட களத்துக்கு போக மாட்டேங்கிறாரு. எங்க ராகுல் காந்தி பிரதமரோட வீட்டு வாசல்ல போராட்டம் பண்ணது ஒரு பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு சோனம் வாங்சுக்கினுடைய மனைவி சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இங்க போராட்டம் பண்றது பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் பார்க்கிறது அப்படின்றதெல்லாம் மோட்டிவ் கிடையாது. பேர் யாருக்கு வருது அப்படின்ற மோட்டிவ் தான் இருக்குது. ஸோ அந்த வகையில காங்கிரஸ் கட்சி தனியா நின்னுட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல திமுக ஏங்க காங்கிரஸ் எங்க முதுகுல குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சம்பந்தமே இல்லாம இவங்க தனியா நின்னு தில்லியில போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க கனிமொழியினுடைய தலைமையில. ஸோ எல்லாருமே தனித்தனியா நின்னு போராட்டம் பண்றது அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா அமையுது அப்படின்ற மாதிரி இங்கே காங்கிரஸ் தனியா போய் நின்னுட்டு இருக்கிறது, அந்த பக்கம் திமுக தனியா போய் நின்னுட்டு இருக்குது, இந்த பக்கம் சிஜேபி அவர்கள் தனியா போய் நின்னுட்டு இருக்கிறது அப்படின்றது. ஸோ பிரச்சனையே இல்லாம நாம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பாஜகவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸை ஒரு வெற்றிக்கான ஸ்பேஸை இவர்கள் எல்லாருமே ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த ஒரு போராட்டம் அப்படின்றது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகருமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ பிரதமரும் ட்வீட் போட்டிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா மாணவர்களினுடைய சேஃப்டி மாணவர்களினுடைய எதிர்காலம் தான் முக்கியம். ஸோ அதற்காக இந்த மாதிரியான ஒரு முறைகேட்டில் நடந்தவங்க சில பேரை கைது பண்ணியிருக்கிறோம். அவர்கள் மேல அதிரடியான ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும். இன்னும் இந்த மாதிரியான வழக்கை விசாரிக்கிறதுக்கு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். இது சம்பந்தமா நாங்க அபிஷியல்ஸோட பேசியிருக்கிறோம் அப்படின்றதையும் பிரதமர் தன்னுடைய ட்வீட்ல சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்கக்கூடிய போராட்டம். ஸோ ரியல் ஃபேக்ட் என்ன, போராடுறது யாரு, எதற்காக போராடுறாங்க அப்படின்றத கவனிக்க வேண்டியது சாமானியனுடைய கடமையாகவும் இருக்குது. ஸோ ஆசை வார்த்தைகளாலேயோ எமோஷனலான வார்த்தைகளாலேயோ வீழ்ந்து போயிடாதீங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.